ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல மயில பார்த்தீங்கன்னா இப்போ தினேஷ் வந்து ஏமாத்திட்டான், அவளை கொடுமைப்படுத்திட்டான் இல்லையா? அதனால ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இப்போ ஒரு வழியா நம்ம மல்லி வந்து மயிலை காப்பாற்றி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு. அங்கே நிம்மதியாக தூங்க கூட முடியல. எங்கே பார்த்தாலும் அந்த தினேஷ் தான் வந்து கூப்பிடுற மாதிரி, உன்னை விட மாட்டேன், நீ வந்து எங்கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியாக தப்பிச்சு வந்துட்டியா, அவ்வளோதான், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கி மடக்கி நின்று நம்ம மயிலை வந்து வம்புக்கு இழுக்கிற மாதிரி வந்து அவங்க கனவுல இருக்குது. உடனே பயந்து போய் எழுந்துடுறாங்க. என்ன விடுன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. நம்ம மல்லியெல்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன மயில் எதுக்கு இந்த மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்க நடந்த விஷயத்த நம்ம மயிலால மறக்கவே முடியலங்க. அவ்வளோ இதுவா கஷ்டப்பட்டாங்க. அது அப்படியே கனவா வந்து அவங்கள ரொம்பவே பயம்படுத்துது. அதனால வந்து மல்லிய வந்து மயில் கூடவே படுக்க வைக்கிறாங்க. நாகும் பக்கத்துல தான் படுக்கிறாங்க. என்னது சமாதானம் சொன்னாலும் அது செட் ஆகல. இருந்தாலும் நம்ம மல்லியையும் கூடவே படுக்க வைக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ராஜேஸ்வரி ஒரு பக்கம் வசமா மாற்றுறது உறுதியாகுதுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கவின் பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து இப்போ சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி விஜயோட முதல் மனைவி வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டது நான் தான், இதுக்காக ரஞ்சிதாவை வாழ வைக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்றத நம்ம இந்த எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்தாங்க இல்லையா, அதை வந்து போன்ல அனுப்புறாங்க. இங்க பாரு, நீ வந்து நான் கேட்ட பணத்தை நீ கொடுக்கவே இல்லை, நீ மட்டும் இந்த மாதிரி நான் சொன்னதை செய்யல அப்படின்னா நான் இப்பவே நான் விஜயோட போனுக்கு அந்த மெசேஜை நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி போன்ல சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரிக்கா ஒரே பயம், ஐயோ விஜய் காமிச்சிட்டானா, விஜயோட போன் எங்க இருக்கு, இவனை வந்து எப்படியாச்சும் பார்த்து அந்த போனை எடுத்து டெலீட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. கரெக்டா நம்ம விஜயும் வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க. அந்த போனை எடுக்கிறாங்க, எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து விஜய் வந்து கையை பிடிச்சிடுறாங்க. எதுக்காக என்னோட போன் எடுக்கிற, நீ பண்ணது எல்லாமே பத்தலையா, இதுக்கப்புறமும் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, நீ என் போன் எதுக்காக எடுக்குவ, இதுக்கு முன்னாடியே நீ பண்ண ஃப்ராட் வேலை எல்லாம் எனக்கு தெரியும், ஒழுங்கு மாதிரி என் போனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து போனை வாங்கிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம விஜய் வந்து அந்த உண்மை தெரிஞ்சா இந்த ராஜேஸ்வரி கண்டிப்பா வந்து வசமா மாட்டுவாங்க. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியோட கதி வந்து அதோ கதி தாங்க. என்னதான் அக்காவா இருந்தாலும் இந்த மாதிரி சொத்துக்காக ஆசைப்படுறாங்க, நம்மளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட மனைவியவே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு தெரிஞ்சா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க. என்ன செய்ய போறாங்கன்றதையெல்லாம் பார்க்கலாமாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.